எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் போடா. பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. தர்மனர் பேச்சாளரும் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டார். கூட்டம் பாதியில் நின்றது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. வெளிப்படையா சொல்ல நினைக்கிறேன், என்னோட பெண்ணி கிட்டத்தட்ட வந்து அழுகு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி நார்மலா ஒரு எரெக்ஷன் ஆனா இருக்கு எவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு எரெக்ஷன் ஆனா எவ்வளவு பெருசு இருக்கும். அது மாதிரி நார்மலாவே புண்ணாயிடுச்சு. பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யாரு காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்றது? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க நீ. எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு.